ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வளகாப்பு பேக்ரவுண்ட் டெக்கரேஷனோட பார்ட் 3. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல் நம்ம ஒரு கட் அவுட் மேக் பண்ணியிருந்தோம். அந்த கட் அவுட்டுக்கு மேலே அவர் லிட்டில் மிராக்கிள் அப்படின்ற வேர்டிங்ஸ் வர மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த வேர்டிங்ஸ் வந்துட்டு நம்ம ரைன்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நம்மக்கிட்ட ரிமைனிங் இருக்கிற மெட்டீரியல்ஸ், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ரைன்ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஒரு பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணினது. ஸோ அதில் வந்து லெஃப்ட் ஓவர் ரைன்ஸ்டோன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நான் பிளான் பண்ண கலர்ஸே வேறு. பட் ஆனால் லெஃப்ட் ஓவர் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்தது இது மட்டும்தான். மற்றபடி கலர்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ரைன்ஸ்டோன்ஸ் இம்போர்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால சரி இப்போதைக்கு இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனாலேயே வந்துட்டு சைடில் இருக்க 2 ஃபூட்டை மட்டும் வந்துட்டு கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். பேபி ஃபூட் வந்துட்டு கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். பாக்கி எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல் பீச் கலர் தான். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? சேம் இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் ஒரு கட் அவுட் மேக் பண்ணோம் இல்லைங்களா? அந்த கட் அவுட்டில் சைடில் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த பிக்சரை தவிர. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரிமைனிங் கேன்வாஸ் வச்சு தான் வந்துட்டு சைடில் வந்துட்டு 2 ஃபூட் வரைஞ்சிட்டு அவர் லிட்டில் மிராக்கிள்னு எழுதிட்டு நடுவில் இருக்க கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்காக அங்கங்கே கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ஷேப் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். அண்ட் இதையும் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எக்ஸாக்டாக வேர்டிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணல, கொஞ்சம் லைட்டாக ஒரு பார்டர் இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பென்சில் ஸ்கெட்சிங்கெல்லாம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த பெயிண்டிங்க்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கிரிட்டு வரைஞ்சிருந்தோம். அதனால் அதெல்லாம் எதுவுமே எரேஸ் பண்ணல. அந்த இதுலேயே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லெட்டர்ஸும் ஃபூட்டும் விட்டுட்டு அவுட் சைட் நமக்கு வந்துட்டு அந்த கேன்வாஸ் பிளாங்க் ஏரியா இருக்குது இல்லைங்களா? அதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். என்கிட்ட வந்துட்டு இந்த டைமில் பிளாக் வந்துட்டு பேர்ல் கலர் தான் இருந்தது. அதனால நான் பிளாக் பேர்ல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த கலர் அவைலபிளாக இருக்கோ, அக்ரலிக்கோ இல்லை போஸ்டரோ எது அவைலபிளாக இருக்கோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் 2 கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பிளாக் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஏன்னா பேர்ல்ன்றதுனால கொஞ்சம் அந்த ஷைனிங் இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப பிளாக் பிரைட்டாக தெரியல. அதனால் நான் அது வந்துட்டு 2 லேயர் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். பேக்ரவுண்டில் அந்த டேபிளில் வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் ஆகக்கூடாதுன்றதுனால நான் வேஸ்ட் A4 ஷீட் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 லேயர் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா டார்க்காகவே இருக்குது. எங்கே வச்சு எடுத்தாலும் லைட்டிங்ஸ் மட்டும் ப்ராப்பராகவே இல்லை, ஷேடோ விழுந்துகிட்டே இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் கலர் நல்லா ட்ரை ஆகட்டும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கோட்டிங் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே சேம் கலராக இருந்தாலும் செகண்ட் கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய லுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கோட்டிங் ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங்கும் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 ரைன்ஸ்டோன் பெயிண்டிங்கோட ரிமைனிங் பீசஸ் தான். ஸோ இதில் மேக்ஸிமம் வந்துட்டு அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பீச் கலர் தான். அதுவும் பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லைட் கலரு. ஸோ அது மட்டும்தான் வந்துட்டு நிறையா இருந்தது. ஸோ அதை வந்துட்டு இந்த வேர்டிங்ஸ் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துக்க போகிறேன். இனிஷியலாக அவருக்கு தனியாக ஒரு கலர், லிட்டிலுக்கு தனியாக ஒரு கலர், மிராக்கிள் தனியாக ஒரு கலர் கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணுச்சு. பட் இப்போ வந்துட்டு அதுக்கான ரைன்ஸ்டோன்ஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த ஃபூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபூட்டுக்கு ஒரு கலரும் சென்டரில் இருக்க ஹார்ட்டினுக்கு மட்டும் வேறு கலரும் கொடுக்கலான் இருக்கேன். அண்ட் மற்ற ஹார்ட் ஃபூட்டு இல்லாமல் வெளியில் இருக்க ஹார்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நார்மல் ரெட் கலர் பெயிண்டில் கொடுக்கலான் இருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ரைன்ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஃபூட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஹார்ட்டுக்கு மட்டும் ரெட் கலர் கொடுக்கலான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சுட்டேன். பிங்க் கலரில் ஒரு ஃபோட்டும் அவர் லிட்டில் மிராக்கிள் அப்படின்றத வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ரைன்ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஃபூட் மட்டும் இப்போ பேலன்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு எப்படி வந்து அந்த ரைன்ஸ்டோனை நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். யூஷுவலாக ரைன்ஸ்டோன் பெயிண்டிங்கில் ஆல்ரெடி அந்த கேன்வாஸில் கம் இருக்கும். அதனால நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது நம்ம நார்மல் கேன்வாஸ், ரைன்ஸ்டோனுக்கான கேன்வாஸ் இல்லை அப்படின்றதுனால இதில் ஆல்ரெடி கம்மெல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம தான் ஃபெவிகால் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ப்ளூ கலருக்கு பார்த்தீங்கன்னாலும் என்கிட்ட ப்ளூ வந்துட்டு ஒரே ப்ளூ வந்துட்டு அந்த ஃபுல் ஃபீட்டுக்கும் வர்ற மாதிரி இல்லை. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேலன்ஸ் இருந்த ரைன்ஸ்டோனில் எதெல்லாம் வந்துட்டு ப்ளூக்கு கொஞ்சம் ஆப்ட் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு செலக்டிவாக நல்லா வந்துட்டு ப்ளூன்னு தெரிகிற மாதிரி ஒரு ஃபியூ கலர்ஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் இப்போ.
இது நீங்க ரேண்டமா எடுத்து எடுத்து ஒட்டுறதுக்கு பதிலா, இந்த மாரி ஒரு ஜார்லயோ எதுலயாவது போட்டு கண்டெய்னர்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது இந்த பென்னு தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆரி ஒர்க்குக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆரி ஒர்க், கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது சின்ன சின்ன பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்றீங்க அப்புட்னா, இத யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இதுல இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்கா 4 பீட்ஸ வந்துட்டு ஹோல்ட் பண்ணும். இதுதான் வந்துட்டு அதுக்கான கம்மு. ஸோ அந்த பென்ல பார்த்தீங்க அப்புட்னா, ஒரு சைடு 4 பீட்ஸும், இன்னொரு சைடு வந்துட்டு 1 பீட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ண முடியும். இப்ப அந்த பென்ன வந்துட்டு அந்த கம் மேல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி எடுத்தீங்க அப்புட்னா, அந்த கம் வந்துட்டு அந்த பென்ல இருக்க கேப்க்குள்ள இன்சர்ட் ஆயிக்கும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் ஆயிக்கும். ஸோ இந்த கம்ம யூஸ் பண்ணியே வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாரி ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த ரைன்ஸ்டோன்ஸ கொஞ்சம் ஷேக் பண்ணீங்க அப்புட்னாலே, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அரேஞ்ச் ஆயிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நல்லா அரேஞ்ச் ஆயி நிக்குது. இப்ப அந்த கம் இருக்கிறத வந்துட்டு கரெக்ட்டா 4 பீட்ஸ் வந்துட்டு அந்த சைடு ஹோல்ட் ஆகும். ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு அப்புட்னா 4 பீட்ஸ் ஹோல்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கேன்வாஸ்ல ஃபெவிகால் அப்ளை பண்றதுக்காக ஒரு வேஸ்ட் பிரஷ் எடுத்துக்கிறேன். நார்மலா வந்துட்டு ஃபெவிகால்ல டிப் பண்ணிட்டு, எங்க பண்ண போறோமோ, அதாவது எந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த ரைன்ஸ்டோன பேஸ்ட் பண்ண போறோமோ, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாக்கு மட்டும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியா ட்ரை ஆயிடும் சீக்கிரம். நம்ம வந்துட்டு பண்றது ரொம்ப ஸ்லோவா தான் பண்ண முடியும். அதனால ஈஸியா சீக்கிரம் ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனது மேலேயே போட்டீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு லேயர் மட்டும் பல்ஜ் ஆன மாரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் லேயருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த பென் பார்த்தீங்கன்னா, நான் கரெக்ட்டா அந்த இதில வைக்கிறேன். ஆ இன்கேஸ் பீட்ஸ் ஸ்ட்ரெய்ட்டா இல்ல அப்புட்னா, அந்த பீட்ஸ் மட்டும் விட்டுட்டு கரெக்ட்டா 4 பீட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கிற இடத்துல வச்சு லைட்டா ஒரு டச் பண்ணீங்கனாலே போதும். அது பாருங்க அந்த பென்ல ஒட்டிக்கிச்சு. இப்ப நம்ம இத எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வச்சு நம்ம ஒரு பிரஷர் குடுத்தோம் அப்புட்னா, ஆட்டோமேட்டிக்கா அத வந்துட்டு ஒட்டிக்கும். ஃபெவிகால் வந்துட்டு ரைன்ஸ்டோனோட கேன்வாஸ்ல இருக்கிறத விட கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸ்டிக்கினஸ் கம்மியா இருக்கும். அதனால கொஞ்சம் ஒட்டுறதுக்கு வந்துட்டு கோண கோணையா போற மாரி இருக்கும். பட் நீங்க அந்த பென் யூஸ் பண்ணியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேள உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வரல அப்புட்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் சைட் திருப்புனீங்கன்னா, அதாவது ஒரு பீட் மட்டும் ஹோல்ட் பண்ற சைடு திருப்புனீங்கன்னா, உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா அது சொல்றப்ப பார்த்தா ஈஸியா இருக்கும். பட் ஆனா பண்ணும்போது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, 1/2 அன் ஹவர் வந்துட்டு நம்ம உட்காந்து ஒட்டுனோம்னாலே வந்துட்டு முதுகு வலி வந்துரும். ஸோ அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கேப் விட்டு ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் வந்துட்டு அதிலிருந்து எந்திரிச்சே தான் ஆகணும். இல்லன்னா பேக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். நமக்கு பண்ணும்போது பண்ற இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு டைம் போறதும் தெரியாது, வலி இருக்கிறதும் தெரியாது. பட் ஆனா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் எவ்ளோ பேக் பெயின் இருக்குன்றத. ஸோ இன்கேஸ் யாராவது ரைன்ஸ்டோன் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்புட்னா, கைண்ட் அட்வைஸ் ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்க. நான் கேட்க மாட்டேன். பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. பயங்கரமா வந்துட்டு பேக் பெயின் வரும். ஸோ ரைன்ஸ்டோன் பெயிண்டிங்ஸ் இல்ல ஆரி ஒர்க்லாம் பண்றவங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒன்ஸாவது பிரேக் குடுங்க. தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்புட்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். கலர்ஸ் பார்த்தீங்க அப்புட்னா, நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதனால சேம் கலரா வந்துட்டு ரொம்ப கன்டினியூஷனா வராது. ஒரு 3 பீட்ஸ் 2 பீட்ஸ்க்கு ஒருக்காவாது கலர் வேரி ஆகும். அப்ப அந்த கலர் வேரியேஷன் பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்தது. ஸோ ஒரே கலர் பேஸ்ட் பண்றத விட இதுவும் நல்லாருக்கு. அண்ட் நம்ம ஒரு சேஞ்ச்‌க்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஹார்ட்‌க்கு மட்டும் பிங்க் கலர் குடுத்துருக்கு. பிங்க் கலர் ஃபீட் இருக்கிற இடத்துல ஹார்ட்‌க்கு ப்ளூ கலர் குடுத்துருக்கேன். ப்ளூ கலர் ஃபுட்ன்றதுனால ஹார்ட்‌க்கு பிங்க் கலர் குடுத்துருக்கு. அண்ட் பிங்க் கலரும் அதே மாரி தான் பார்த்தீங்க அப்டின்னாலே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 4 பிங்க் கலர் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நான் அத ஒர்க் பண்ணிட்டு இருந்த அன்னைக்கு கரெக்ட்டா சண்டே வேற. ஸோ நான் ரொம்ப நேரமா ஒரு கையில வந்துட்டு மொபைல் ஹோல்ட் பண்ணிட்டு, ஒரு கையில பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என் ஹஸ்பண்ட் நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து தரேன் குடுன்னு சொல்லிட்டு அவரு கொஞ்ச நேரம் எடுத்து குடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸே ஆச்சு. ஏன்னா எனக்கு மொபைல்ல பார்த்தும் ஒட்ட முடியல. கரெக்ட்டா நேர்ல பார்க்கணும்னா மொபைல் ஒரு சைடா வேற போச்சு. அதனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப 2 கையும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் தான் ஈஸியா இருந்தது. அதுவும் கரெக்ட்டா ஃபேஸ்க்கு நேரா கீழ மொபைல் இல்லாததுனால, கொஞ்சம் நல்லா பார்த்து ஒர்க் பண்றதுக்கும் நல்லா இருந்தது. அண்ட் மெயினா வந்துட்டு ஆரி ஒர்க்கோ, இல்ல எம்ப்ராய்டரி இந்த ஆர்ட் ஒர்க் எது பண்ணாலும் லைட் வந்துட்டு நம்ம ஷேடோ நம்மள மறைக்கக்கூடாது. நம்ம வந்து பண்ற ஒர்க்க நம்ம ஷேடோவே மறைக்கக்கூடாது. அந்த மாரி வந்துட்டு ஒரு நல்ல லைட்டிங் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு ப்ராப்பரான லைட்டிங் அமையவே இல்ல. பட் நீங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ப்ராப்பரான லைட்டிங் செட் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி போய் உட்காந்துக்கோங்க. அப்பதான் வந்துட்டு தலைவலி வராது. மெயின் அதுதான் வந்துட்டு ரீசன். ஏன்னா ஷேடோ வந்துட்டு பிளாக் பண்ணுச்சு அப்டின்னா, நம்ம ரொம்ப உத்து உத்து பார்த்து பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்ப நமக்கு ஈஸியா தலைவலி வர்றக்கு வாய்ப்பு இருக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதில் வந்துட்டு நான் அந்த ஹார்ட்டுக்கு சொன்ன மாரி ரெட் கலரை வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் தான், நான் அதுக்கு ரைன்ஸ்டோன் யூஸ் பண்ணல. அண்ட் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு கிளாஸ் அவுட்லைனர் கோல்டு கலர் பாக்கி இருந்தது. அதை யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த அவுட்லைனர் தீர்ந்துருச்சு. கடைசியில் இருந்ததை 2 கையிலையும் வச்சு பிதுக்கி தான் வந்துட்டு அந்த அவுட்லைன் போட்டேன். ஸோ அதனால் என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல. பட் இதுதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை 1 டே ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுறலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம பெயிண்ட்டும் பண்ணியிருக்கோம். அவுட்லைன் கிளிட்டர் அவுட்லைன் குடுத்துருக்கு. அண்ட் ரைன்ஸ்டோன்ஸும் வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால 1 கம்ப்ளீட் டே வந்துட்டு ட்ரை ஆக விட்டுறலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்புட்னா, இதுக்கு மேல ஃபெவிகால வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு, அத ஒரு லேயர் அப்ளை பண்ணி விடலாம். அப்படி இல்லன்னா, நான் என்னோட ரைன்ஸ்டோன் பெயிண்டிங் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நான் அதில வந்துட்டு மட் பாட்ச் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மட் பாட்ச் குடுத்துட்டு 24 ஹவர்ஸ் வந்துட்டு ட்ரை ஆக விடலாம். அப்படி இல்லைன்னா வார்னிஷ் கூட குடுக்கலாம். எதுக்காக இந்த ஒரு அவுட்லைன் அப்புட்னா, இவ்ளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒவ்வொன்னா ஒட்டியிருக்கோம். பட் நம்ம ஃபைனல் டே பேஸ்ட் பண்ற அன்னைக்கு ரைன்ஸ்டோன் கீழ விழறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நீங்க 1 லேயர் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரொடெக்டிவ் வார்னிஷோ, மட் பாட்ச்சோ, ஃபெவிகாலோ ஏதோ ஒண்ணு குடுத்துட்டீங்க அப்புட்னா, உங்களுக்கு வந்துட்டு சூப்பரா வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கு மேல விழறக்கு சான்ஸ் இல்ல. அண்ட் ஒன் மோர் திங், ரைன்ஸ்டோன் பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் குடுத்தாலும், அந்த ரைன்ஸ்டோனோட ஷைனிங்னஸ் கொஞ்சம் குறைய தான் செய்யும். நம்ம வந்துட்டு இந்த ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் எல்லாம் குடுக்கறதுக்கு முன்னாடி ரைன்ஸ்டோன் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்புட்னா, அவ்ளோ ஷைனிங்கா, கிளிட்டரிங்கா இருக்கும். கேமரால பெருசா தெரியாது. பட் நீங்க நேர்ல பார்க்கும்போது தான் எஃபெக்ட் இருக்கும். அவ்ளோ ஷைனிங்கா இருக்கும். பட் ஆனா, ஒரு ரைன்ஸ்டோன் விழுந்துருச்சுனாலும் நம்மளோட ஒர்க்கே வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் குடுக்கணும். நான் ரெக்கமெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, மட் பாட்ச். மட் பாட்ச்லயே வந்துட்டு கிளாஸி ஃபினிஷ் இருக்கு, மேட் ஃபினிஷ் இருக்கு. கிளாஸி ஃபினிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.